மீகா 7:18. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன் என்றும் நாம் வாசிக்கிறோம். அவர் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார் என்றும் பார்க்கிறோம். இங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் என்று சொல்லி. அவர் எப்பொழுதுமே கோபத்தோடு இருக்கிற தேவன் அல்ல, கோபப்படுவார். ஆனால் அதே வேளையில இன்னொரு பக்கத்துல அவர் இரக்கம் நிறைந்த தேவனாயிருக்கிறார். அவர் மனதுருக்கம் நிறைந்த தேவனாயிருக்கிறார். மன்னிப்பதற்கு தயை பெருத்த தேவனாயிருக்கிறார். அக்கிரமத்தை பொறுத்து கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவேதான் அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் என்று சொல்லி. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். நம்முடைய தேவன் கிருபை நிறைந்தவர். அவர் கிருபைக்கு அவருடைய கிருபை அது முடிவில்லாத கிருபை. அவருடைய கிருபை பெரிய கிருபை. ஆகவேதான் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து என்று சொன்னால் அக்கிரமங்களை பொறுத்து கொள்ளுகிற தேவன், மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? நம்முடைய ஆண்டவருடைய அந்த அந்த குணாதிசயங்களுக்கு ஒப்பானவர் ஒருவர் இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா நம்ம இதை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல பயங்கரமா பட்சிக்கிற அக்னியா வெளிப்படக்கூடியவர் தான். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவோ மீறுதல்கள், எவ்வளவோ அக்கிரமங்கள், ஆனாலும் கூட ஆண்டவர் அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் பொறுத்தார். இந்த மனுக்குளம் ஆண்டவருடைய நாமத்துக்கு விரோதமாய் செய்தவைகளுடைய காரியங்கள் கொஞ்சமா நஞ்சமா அளவில்லாமல் ஆண்டவருக்கு விரோதமாய் நின்று இருக்கிறோம். ஆனாலும் இந்த மனுக்குளத்தின் மேல் ஆண்டவர் இரக்கம் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு நாம் நிலைத்து நிற்கிறோம். ஆண்டுடைய வசனம் சொல்கிறார், அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அக்கிரமத்தை பொறுக்கிறதுலையும் மீறுதலை மன்னிக்கிறதுலையும் அவருக்கு ஒப்பா யாரையுமே சொல்ல முடியாது. வேதத்துல பல காரியங்களை ஆண்டோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அவருடைய வல்லமைக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. அவருடைய மகத்துவங்களுக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. அவருடைய மகிமைக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. இப்படி நாம் நிறைய காரியங்களை சொன்னாலும் அவர் அக்கிரமத்தை பொறுக்கிறதுலையும் கூட அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. அவர் பாவத்தை மன்னிக்கிறதுலையும் சரி, அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. அவர் நமக்கு கிருபை செய்ய விரும்புகிறதுலையும் சரி, அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. ஆகவே அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயா. அவர் கோபம் ஒரு நிமிஷம்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய கிருபையோ நமக்கு முழு நாளும் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கோபப்பட்டாலும் உடனே நமக்கு இறங்கி கிருபை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மை நிர்மூலமாக்கி விடாதபடிக்கு ஆண்டவர் நம்மேல் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி நான் மீறிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள குற்ற உணர்வோடு நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, அல்லது ஆண்டவருடைய சமூகத்துல நான் துணிகரமாக இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், அவர் என்ன மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை கலக்கத்துல நீங்கள் இருந்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் உங்கள் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் அவர் மன்னிக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு ஒப்பானவர் வேற யாரும் கிடையாது. அவர் மன்னிக்கிறதுல மீறுதல்களை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது. ஆகவே அவர் நமக்கு கிருபை செய்ய விரும்புகிறார். ஆகவே தான் சங்கீதக்காரனாகிய தாவீது ஒவ்வொரு முறை பாடும் பொழுது சொல்கிறார், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி. இன்றைக்கும் கூட நீங்க தேவனிடத்துல திரும்ப உங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு இறங்க ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு
இரக்கம் பாராட்ட ஆயத்தமாக இருக்கிறார். அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்த தேவனாய் இருக்கிறார். உங்கள் மீறுதல்களை மன்னிக்கிற அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. இன்றைக்கும் கூட தேவ சமூகத்துக்கு நாம் திரும்பும் போது அவர் நமக்கு கிருபை செய்ய விரும்புகிறார். அவர் நிச்சயமாகவே இனி நம்ம மேல வச்சிருக்கிற கோபங்களை மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமை. அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய கோபம் என் மேல இருக்கு நீங்க நினைப்பீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சாப்பிட உங்க மேல கோபம் வையார், என்றைக்கும் கோபம் வையார். ஆண்டவருடைய இருதயம் மனதுருகிற இருதயம் இன்றைக்கும் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடியே அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த மன்னிக்கிறதுல கூட அவருக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. இன்றைக்கும் உங்களுடைய அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு தகுதிப்படுத்துகிற தேவன் அவரே. நம்மை தகுதிப்படுத்துகிற தேவன் அவரே. அவருக்கு ஒப்பானவர் இதிலும் யாரும் இருக்க முடியாது. மன்னிப்பதிலும் சரி, நம்முடைய அக்கிரமங்களை பொறுத்து கொள்வதிலும் சரி, நம்முடைய தேவனுக்கு ஒப்பாக ஒருவரும் இருக்க முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்மீது கிருபையை பொழிந்தருள விரும்பின தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த குமாரனாய் இயேசுவையும் நமக்காக அந்த பூமியில விட்டு கொடுத்து கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து தம் ஜீவனையே கொடுத்து நம்மில் கிருபையாய் இருக்க விரும்பினார். அந்த கிருபையை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார்.